பாட்டெக்சன் ஜாலான் லிங்கி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நேற்று கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது மர்ம நபர்கள் 8 இந்திய பெண்களின் தங்கச் சங்கிலியையும் தாலிக் கொடியையும் அபகரித்துச் சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆலயத்தின் சிவாச்சாரியார்கள் கோபுரத்தில் புனித நீரை ஊற்றிய பிறகு கீழ்த்தளத்தில் மும்மூர்த்திகளுக்கும் புனித நீர் ஊற்றிய நிலையில் அர்ச்சகர்கள் அதனை பக்தர் மீது தெளித்த சமயம் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கொண்டு கொள்ளையர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியிருக்கின்றனர். புனித நீர் தெளிக்கப்பட்ட சமயம் பக்தர்கள் மெய்மறந்து கைகளை உயர்த்தி அரோகரா அரோகரா என்று சாமி தரிசனம் செய்தபோது அதனை பயன்படுத்தி கொண்ட மர்ம நபர்கள் அங்கிருந்த 8 இந்திய பெண்களின் தங்கச் சங்கிலி தாலிக் கொடியை பறித்ததாக நம்பப்படுகிறது. கண்ணிமைக்கும் நேரத்தில் தாலிக் கொடியும் தங்கச் சங்கிலியும் பறிக்கப்பட்டதை உணர்ந்த பெண்கள் பின்னர் அதிர்ச்சியில் கூச்சலிட்டுள்ளனர். ஓர் இந்திய பெண் தன்னுடைய 9 பவுன் தாலிக் கொடியை பறிகொடுத்து விட்டதாக கண் கலங்கினார். அதேபோல் மேலும் சில பெண்களும் தாலிக்கொடி தங்கச் சங்கிலிகளையும் பறிகொடுத்திருக்கின்றனர். ஆலயங்களில் நடைபெறும் திருவிழா கும்பாபிஷேக காலங்களில் சில கும்பல்கள் இப்படி கைவரிசையை காட்டுவது தொடர்கிறது. கும்பாபிஷேகத்திற்கு வரும் பக்தர்கள் நகைகளை அணிந்து வந்தால் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.